Please subscribe Sadhguru Sai Creations. வயிறு எரிச்சல் ஆகுது, வயிறு உப்புசம் ஆகுது, நெஞ்செரிச்சல் இருக்குது. அதுவும் மிட் நைட்டில் தேடி போய் எங்கெல்லாம் ஃபுட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி போய் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்ச நாள்லேயே வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் வயிறு செரிமானம் ஆகிற மாதிரி ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு டைஜஷன் சரியாகாமல் உடனே மோஷன் போகிறது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நெஞ்செரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டாலும் வயிறு எரிச்சல் ஆகுது, வயிறு உப்புசம் ஆகுது, நெஞ்செரிச்சல் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் ஈசோஃபேகஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபுட் பைப்புன்னு சொல்கிறோம். இதில் அதிகமான எரிச்சல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இல்லை நம்ம உடலே உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நமக்கு வயிறு எரிச்சல் வர ஆரம்பிக்கும், நெஞ்செரிச்சல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. அப்போது தொண்டையிலையும் சரி, நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலையும் இந்த எரிச்சல் குணமாவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய மாற்றம் கொண்டு வரணும். லேட் நைட்டில் சாப்பிட்றதா முதல் காரணம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நைட்டு ரொம்ப நேரம் கடந்து காரமாக ஸ்பைசி, அதுவும் நான்வெஜ் உணவுகள் சாப்பிட்றவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கும். அதுவும் மிட் நைட்டில் தேடி போய் எங்கெல்லாம் ஃபுட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தேடி போய் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்ச நாள்லேயே வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? அதுவும் சித்தர்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிப்பதற்கு, அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்குன்னா அதை தணிப்பதற்கு நிறைய மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அதில் நெய் மருந்துகள் ரொம்ப முக்கியம். நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம உடலில் இந்த டைஜஷன் நார்மலாக ஆகிறதுக்கு இந்த நெய் சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு எரிச்சல், குன்மம் இருக்கிறது, இல்லை நிறைய பேருக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் வயிறு செரிமானம் ஆகிற மாதிரி ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு டைஜஷன் சரியாகாமல் உடனே மோஷன் போகிறது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3-4 முறை போகிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எங்கேயாவது நான் ட்ராவல் பண்ணுறேனாவே எனக்கு இந்த ஐபிஎஸ் ப்ராப்ளம் அடிக்கடி நான் மோஷன் போகிற மாதிரி ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா, வயிறு எரிச்சல், வயிறு புண், இதனோடு சேர்ந்து மோஷன் போகும்போது ஆனஸ்லையும் ஆசனவாய் பகுதியிலையும் ஒரு எரிச்சல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே நெய் மருந்துகள் ரொம்ப சிறந்தது. நெய், வெண்ணெய் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கலாம். ஸோ இதுக்கு தான் வயிறு எரிச்சல் இருக்குது, இல்லை ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குன்னா கொங்குலிய வெண்ணெய் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி சில மூலிகைகளை, அதாவது அதிமதுரம், ஏலக்காய் பொடி, இது ரெண்டுமே சேர்த்து வெண்ணெயில் கலந்து நம்ம சாப்பிடும்பொழுது வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகுது. இந்த குங்குலிய வெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது உடலில் உடல் எரிச்சல், வயிறு எரிச்சல் இருக்குது, நெஞ்செரிச்சல் இருக்குது, வயிறு ஃபுல்லாக எனக்கு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த குங்குலிய வெண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஏலக்காய் பொடி அதில் சேர்த்து நல்லா கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி தான் அதிமதுர பொடியும் ஏலக்காய் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பட்டர், வெண்ணெயில் கலந்து டெய்லி ஒரு வேளை சாப்பிடும்போதும் வயிறு எரிச்சல், தீராத அல்சர், நிறைய பேர் எண்டோஸ்கோப்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், லாக்ஸ் LES அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கும் வெண்ணெயோடு சேர்த்து இதை சாப்பிடலாம். அதுலேயும் முக்கியமான ஒரு மருந்து வகை நெய் மருந்துகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த நெய் மருந்துகள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான ஒரு நெய் மருந்துங்க, இதை வீட்டிலே நீங்கள் செய்யலாம். ஆம்லகாதி கிருதம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது நெல்லிக்காய் நெய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெல்லிக்காயை பிரதானமாக வைத்து செய்யக்கூடிய நெய் மருந்து. இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணுங்க. எப்படி செய்யலாம்? இந்த ஆம்லகாதி கிருதம் அப்படின்னு சொல்கிற நெல்லிக்காய் நெய்யை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு 15-20 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தும் போதே நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல், வயிற்றுப்புண்ணு இது எல்லாமே நமக்கு குணமாகுது. எப்படின்னா, நெல்லிக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து நல்லா அரைச்சி இதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அரைத்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம்.
இதனோட எவ்வளவு தேவை, இது வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு நெல்லிக்காயை அரைத்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து மலை நெல்லிக்காயாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, அரைச்சி எடுத்து வச்சிடணும். இதனோட 250 ml கரும்பு சாறு நமக்கு தேவைப்படுது. ஸோ கரும்பு சாறு எதுக்குன்னா, உண்மையிலேயே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே இந்த கரும்பு சாறு குடிக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி நமக்கு வருது. ஸோ நம்ம எலும்புகள் பலமாகுது. அதிகமான கால்சியம், இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. ஒரு 250 ml நம்ம கரும்பு சாறு எடுத்து வச்சுக்கணுங்க. இதனோட வேறு என்ன சேர்க்கலாம், இந்த நெய் வந்து நம்ம 1 கிலோ அளவுக்கு நமக்கு தேவைப்படுது. இதனோட சீரகம் 100 கிராம் சீரகம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதிமதுரம் பொடி 100 கிராம் நல்ல பவுடர், அதிமதுரம் பொடியாக தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நெய்யில் நம்ம காய்ச்சி எடுக்கணும். அந்த 1 கிலோ நெய்யில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். ஸோ காய்ச்சி எடுக்கும்பொழுது ஃபில்டர் பண்ணி நல்லா, இது காய்ச்சி வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 2 hours பக்கமாக ஆகிடும். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி இந்த நெய்யை காலையிலையும் இரவும் 20 ml நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாட்களுக்கு 20 ml இந்த ஆம்லஹாதி கிருதம் நெல்லிக்காய் நெய்யை நம்ம குடிச்சிட்டு வரணும். காலையிலையும் சரி இரவும் சரி 20 ml நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, காலையில் உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னாடி இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இரவு உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் முன்னாடி இதை எடுத்துக்கணும். தொடர்ந்து இதை இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், நெய் மருந்து எடுத்தாவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதிகமான பித்தம் குறையிறதுக்கு நெய் மருந்துகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ தொடர்ந்து நெய் மருந்துகளை நம்ம காலையிலையும் இரவும் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதிகமான உஷ்ணம் நமக்கு குறையணும்னா நெய் மருந்துகள் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த நெல்லிக்காய் நெய் அப்படின்னு சொல்கிறது வயிறு புண், அதனோட நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கிறது, மூட்டு எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்கிறது, ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, அதே மாதிரி நெஞ்செரிச்சல், த்ரோட்டில் வரக்கூடிய எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்து த்ரோட் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும். தொண்டை பகுதியில் எரிச்சல், அதுவும் நைட்டில் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், நல்ல ஆசிட் வந்து நெஞ்சு வரைக்கும் வந்துட்டு போச்சுங்க. ஒரு புளித்த காரமான ஒரு ஃப்ளூயிடு, ஒரு திரவம் வந்துட்டு போன மாதிரி இருக்குது, அதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தீராத நெஞ்செரிச்சலுக்கு இந்த ஆம்லஹாதி கிருதம் நம்ம பயன்படுத்தலாம். இதை தாண்டி நம்ம உணவு முறைகளில் ரெகுலராக என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதிகமாக காரமான உணவுகள் எடுக்கக்கூடாது. அதுவும் இந்த சிவப்பு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தலாம். இந்த சிவப்பு அரிசியில் நம்ம சாதம் வடித்தோ இல்லை கஞ்சியாக நம்ம பயன்படுத்தும் போதோ உடலில் நமக்கு அவ்வளவு ஆற்றலும் சக்தியும் அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் இந்த சிவப்பரிசியை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த சிவப்பரிசியோட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4-5 பல் பூண்டு சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து அதை கஞ்சி மாதிரி குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் நெஞ்செரிச்சல், அசிடிட்டி, ஏப்பம் வர்றது, வாயு தொல்லை, வயிறு உபசமாக இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடிக்கடி நம்ம ஏலக்காய் தண்ணீரோ இல்லை சீரகம் சேர்ந்த தண்ணீரோ நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ ஏலக்காயும் சீரகமும் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், அதிகமான பித்தம் நமக்கு குறையுது. நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும், இந்த அசிடிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக அசிடிட்டி இருக்கிறவங்க தான் பித்தப்பையில் கற்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ கால் பிளாடரில் ஸ்டோன் வருதுன்னா பித்தம் அதிகரித்து இருக்கிறது தான். ஸோ இந்த நெய் நம்ம மருந்தாக எடுக்கும்பொழுது, ஸோ நெல்லிக்காய் நெய்யை மருந்தாக எடுக்கும்பொழுது நம்ம உடலில் பித்தம் சமநிலைப்படுது. பித்தத்தினால்தாங்க நிறைய நோய் வருது. ஸோ தலைமுடி உதிர்தல்லேருந்து, சரும பிரச்சனைகள்லேருந்து நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா. இந்த பித்தம் சமநிலைப்படுவதற்கு நம்ம கால் பிளாடரில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் பித்தம் சமநிலையில் இருக்கிறதுக்கும் நெல்லிக்காய் நெய் பயன்படுது. நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறது நம்ம தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களை குணமாக்குது. தலைமுடி உதிர்தலிருந்து, உடல் உஷ்ணத்திலிருந்து. அப்போது இந்த நெல்லிக்காய் கிருதம் அப்படின்னு சொல்கிற இந்த மருந்தை எடுக்கும்பொழுது வயிறு எரிச்சல் மட்டும் கிடையாது, உடலில் நரம்புகள், எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.